இன்றைய தினம் இறுதி 2-3 ரக்காத்துகளில் முழுமையாக ஓதப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாமினுடைய வரலாற்றில் 1-2 பகுதிகளை மாத்திரம் பார்க்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பல் செய்த நிகழ்வை ஒட்டிய சில விஷயங்களும் திருமறை அதை ஒட்டி சொல்லக்கூடிய சில கருத்துக்களையும் நாம் பார்ப்போம். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து, கப்பல் குறித்து, வெள்ளப் பிரளயம் குறித்து, இந்த 3 தான் இன்றைக்கு பேசப்பட போகிற செய்தி. முதல் செய்தி, யார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தின் ரசூல்மார்களில் முதல் ரசூல். நபிமார்களில் அல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஷீத் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் வந்தவர்கள் எல்லாம் நபிமார்கள். உலகத்தில் ரசூல்மார்களினுடைய படலம் என்பது நூஹ் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து துவங்குகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல் ரசூல். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இடையிலே 10 தலைமுறை, 10 நூற்றாண்டு, 10 குரூன்கள் என்று சொல்லுவோம். கர்ன் என்பது 100 ஆண்டுகளை குறிக்கும் என்கிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இதன்படி ஆதமுக்கும் நூஹுக்கும் இடையிலே 1000 ஆண்டுகள் என்பது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்து. இதுவெல்லாம் ஒரு கர்ன் என்பது 100 வருஷம் என்று வைத்தால், ஆனால் அவ்வாறு உறுதியாக வைக்க முடியாத அளவுக்கு ஒரு கர்ன் என்பது என்ன என்பதில் மாற்று கருத்துகளும் இருக்கிறது. அன்பானவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாமினுடைய பெயரில் ஒரு தனி சூரா குர்ஆனிலே இருக்கிறது. 29வது ஜுஸ்வில் சூரா நூஹ் அத்தியாயம் என்றே பெயர். ஆச்சரியம் என்னவென்றால், அந்த சூராவில் அந்த நபியை தவிர வேறு யார் பெயரும் இடம்பெறவில்லை. பெரும்பாலும் நபிமார்களின் பெயரிலே சூறாக்கள் இருக்கும். இப்ராஹிம் என்று சூரா இருக்கும், ஆனால் வேறு நபிமார்களின் பெயர்களும் வரும். முஹம்மத் என்ற பெயரிலே சூரா இருக்கும், மற்ற செய்திகளும் இடம்பெறும். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமினுடைய சூராவில் அவர்களுடைய பிரச்சாரம் துவங்கி பிரச்சாரம் முடிவு வரைக்குமான அவர்கள் மட்டுமே வருகிறார்கள். அப்படி ஒரு அத்தியாயம் குர்ஆனிலே உண்டு. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 5 ஆண் மக்கள். ஒருவர் சின்ன வயசிலேயே இறந்து விட்டார். மீதி 4 பேர். இறந்து போனவருக்கு ஆபிர் என்று பெயர். இது அல்லாம 4 பேர், கன்ஆன் 1, சாம் 1, ஹாம் 1, யாஃபித் 1. இதுல கன்ஆன் தான் தந்தை பேச்சை கேட்காமல் இறை உத்தரவுகளை மீறி தப்பிப்போம் என்று நினைத்து வெள்ளத்திலே மூழ்கி போனவர். ஃபகான மினல் முக்ரகீன் என்று அல்லாஹ் சொல்லுவது, அவன் மூழ்கடிக்கப்பட்டான் என்று சொல்லுவது இந்த கன்ஆனை தான். இது அல்லாமல் மற்ற ஆண் மக்கள் கப்பலில் வெள்ளப்பிரளயத்தின் போது நூஹ் அலைஹிஸ்ஸலாமோடு தப்பித்துக் கொண்டார்கள். அதிகாரப்பூர்வமான அறிவிப்பின்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 மனைவிகள். ஒருவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாமின் கொள்கையை ஏற்ற முஃமினான மனைவி, இன்னொருவர் காஃபிரான மனைவி. அல்லாஹ் இந்த மனைவியை குறித்து உலக முஸ்லிம்களுக்கு பாடம் நடத்தி இந்த மனைவியின் மோசடியை குறித்தெல்லாம் குர்ஆனிலே காஃபிரான மோசடியை குறித்து பேசியிருக்கிறான். முஃமினான மனைவி வெள்ளப்பிரளயத்தின் போது கப்பலிலே ஏறிக்கொண்டவர்கள், காப்பாற்றப்பட்டவர்கள். இது அல்லாமல் அவர்களுடைய குடும்பத்தை கடந்து வெளியே வருகிற போது நாம் பார்த்தால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமின் சமுதாயம் உண்மையாகவே உலக வரலாற்றில் அதற்கு முன் இல்லாத அளவுக்கு மோசமான கூட்டத்தவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமின் கூட்டத்தவர்கள். ஒரு நபியை ஏற்கவில்லை என்பதை விட ஒரு நபியை பரிகாசம் செய்து கிண்டல் அடித்து அவரின் பிரச்சார பயணத்திற்கு தடையாக இருந்த காரணத்தால் அல்லாஹ் குர்ஆனின் ஒரு இடத்தில் கூட இவர்களை பற்றி சொல்லுவான், வகௌம நூஹின் மின் கப்லு இன்னஹும் கானூஹும் அظلم وأطغى. அظلم وأطغى, ரொம்ப அநியாயக்காரர்கள், ரொம்ப வழிகட்டவர்கள் என்று குர்ஆன் இவர்களை பற்றி பேசுகிறது. இதுவெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சார்ந்த செய்திகள்.